உள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, முதலில் உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையினுடைய பெயரால் என்னுடைய பெயராலும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மெரி கிறிஸ்துமஸ் ஆல் ஆஃப் யூ. நிறைய தரலாமை பண்ணலாம். உண்மையோட உண்மையை சொல்லி இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டா நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. எப்படி எல்லாம் சொல்லி உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்ப வேண்டியதா இருக்குப்பா. உண்மையிலுமே அழகா இருக்கிறீங்க. ஆனா கொஞ்சம் கோபமாவும் இருக்குது. இந்த பக்கம் தான் அப்படியே பார்த்தா ஃபுல்லா மேக்கப் நல்லா இருக்கு. இந்த காலத்துல பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, பாதி கூட பவுடர் அடிக்காம எவ்வளவு தியாகத்தோட உட்காந்துருக்கான். ஜோராலாம் கரண்ட்ல தட்டு எவ்வளவு நாங்க ஃபுல்லா உங்களுக்கு செலவு பண்றோம். எவ்வளவு தியாகத்தோடு நீங்க மட்டும் நல்லா ஃபுல் மேக்கப்ல வந்து நான் ஒரு மனைவி 2 பேர் பேசிட்டு இருந்தோம். மனைவி சொல்லிச்சான், ஏங்க ரசத்துல புளியே கரைச்சி ஊத்தல, எதுவுமே சொல்லாம சாப்பிடுறீங்களே. அவங்க நீ ரசம் வைக்க போறன்னு சொன்னப்பவே வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு. அப்புறம் எங்க மீது சொல்றது. இன்னொரு இடத்துல அப்படிதான் கணவன் மனைவியை பத்தி சொல்றான். அவர்கள் பூ கேட்டார். என்ன கேட்டால்? மனைவி பூ கேட்டார். நான் பூந்தொட்டி வாங்கி கொடுத்தேன். நம்மால் எப்படி பாரு, பூ கேட்டால் பூந்தொட்டி வாங்கி கொடுத்தேன். அவன் தாகமா இருக்கிறது என தண்ணீர் கேட்டார். நான் சர்பத் வாங்கி கொடுத்தேன். தண்ணி கேட்டா சர்பத் வாங்கி கொடுத்திருக்கேன். பசிக்கு 2 தோசை கேட்டேன். அவன் பிரியாணி வாங்கி. இந்த தோசை கேட்டாலும் அவன் பிரியாணி வாங்கி. இவ்வளவும் கேட்டுவிட்டு என் மனைவி என்னை பார்த்து என்ன கேட்டாரு தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்ன கேட்டாரா அப்படின்னு கேட்கறது பதில் சொல்லுவான். நீ என்ன பூசாயா, நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு வாங்கி தரீங்க. மீண்டும் பாசங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறகு பெருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இங்கு கூடி 4 வாரங்கள் தயாரித்து நமக்காக நாம் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக பாடகனாக பிறந்த இயேசுவை நமது உள்ளத்திலும் வாழ்விலும் தரிசிக்கவும் அவரை பின்பற்றவும் இங்கு வந்திருக்கிறோம். உண்மையில் கிறிஸ்துமஸ் விழா என்பது என்ன? யோசித்து பார்த்தால் ஒரு பெரிய ஸ்மார்ட் சிட்டி. அந்த ஸ்மார்ட் சிட்டில எல்லாமே இருக்கு. எல்லா வசதிகளும் இருக்கிறது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறது. அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒருவரை தொடர்பு கொள்ள அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, பொருளாதாரம் எல்லாம் இருக்கிற ஒரு சிட்டி ஒரு நாள் அழிந்தது. எப்படி அழிந்தது தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இருட்டுதான் வந்ததா, ஒளியே தெரியவில்லை. எங்கும் இருள் பரவியது. எல்லா இடத்திலையும் பவர் கட். கண்ணிலும் ஒளி இல்லை, வெளியிலே செயற்கை மின்சாரமும் இல்லை. அவ்வளவு பெரிய ஸ்மார்ட் சிட்டி ஒரே ஆக்சிடென்ட் ஆனது போல கொலாப்ஸ் ஆகி கீழே கிடக்குது. யார் இருந்தாலும் இன்னொருவருடன் மோதி கீழே விடுகிறார்கள். எங்கு செல்வது என வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படி கிடக்கிற போது இருளில் பிடிக்கு கொடுத்த அந்த ஸ்மார்ட் சிட்டினால ஒரே ஒரு என்றதா எல்லாரும் தங்களுக்கென்று கைகளில் இருந்த அத்தனை தொழில்நுட்பங்களையும் விட்டுவிட்டு எழுந்து அந்த விண்மீனை பின் சென்றார்களா. அது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த மாட்டு துன்பத்தில் போய் நின்றதா. உள்ளே எட்டி பார்த்த போது அங்கு ஒரு குழந்தை பிறந்து உங்களுடன் நான் என்றான். இதுதான் கிறிஸ்துமஸ் விழா. ஜக்கரியா லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 78, 79 வசனங்களில் மிக ஆழமாய் இந்த கருத்தை 2000 வருடங்களுக்கு முன்பாகவே பதிவிட்டிருக்கிறார். நான் சொல்ற ஸ்மார்ட் சிட்டி விளக்கத்தை அவர் சொல்றார். இருளிலும் இறப்பின் பிடியில் சிக்கி தவிப்போருக்கு ஒளி தரவும். இருளிலும் இறப்பின் பிடியில் சிக்கி தவிப்போர்
தவிப்போருக்கு ஒளி தரவும் நமது கால்கள் அமைதியின் வழியில் நடக்கவும் கடவுளுடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து ஒரு விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆழமான கருத்து பாருங்க. இருளிலும் இறப்பின் பிடியில் சிக்கி தவிப்போருக்கு ஒளி தரவும் நமது கால்கள் அமைதியின் வழியில் நடக்கவும். யாருடைய முயற்சியால? நம்மளுடைய முயற்சியால் அல்ல, கடவுளுடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து ஒரு விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. அந்த விடியலுக்கு பெயர் தான் குழந்தை இயேசு. அதுதான் கிறிஸ்துமஸ் பெருவிழா. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழால வருடந்தோறும் நம்ம கொண்டாடுறோம். இருந்தாலும் இது நமது வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏன் உண்டாக்கவில்லை என்றால், கிறிஸ்துமஸ் பெருவிழாவுடைய உண்மையான சாராம்சம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளாம இது எந்த தாக்கத்தையும் நமது வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் இது ஏற்படுத்தாது. அப்ப கிறிஸ்துமஸ் விழா என்ன தாக்கத்தை நம் வாழ்வில் ஏற்படுத்துகிறது என்றால், அதனுடைய உண்மையான சாராம்சம் என்ன என்பதை நாம் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் விழானா இயேசு பிறந்தார், 2000 வருடங்களுக்கு முன்பு பிறந்தார். இப்போதும் நாம் அதை கொண்டாடுகிறோம். புது ட்ரெஸ் போடுறோம் அல்லது இனிப்பு பலகாரம் செய்கிறோம், ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறோம். இதோடு இந்த நாள் முடிந்து விட்டது என்றால், உண்மையான இந்த கிறிஸ்துமஸ் தாக்கம் மாற்றம் நமது வாழ்வில் இல்லாமல் போகும். ஆக கிறிஸ்துமஸ் சாராம்சம் என்ன? 3 தான் கிறிஸ்துமஸ் சாராம்சம். நம்ம சொல்லுவோம் பாருங்க, இப்ப போயிட்டு கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு துணி கடைக்கு போறோம், போன உடனே 10 நிமிஷத்துல துணி எடுத்துட்டு வெளில வந்தோம்னா யார் இந்த சைடுல கை தூக்குவாங்க? கண்டிப்பா. நம்ம அவ்வளவு சீக்கிரம் தூக்கிடுமா? போய் முதல்ல நல்லா ஆறாம எத்தனாவது ஃப்ளோர், 3வது ஃப்ளோரா 4வது ஃப்ளோரா இல்ல 4 ஃப்ளோரையும் பார்க்கலாமா? உனக்கு அந்த சைடுல ட்ரெஸ்ஸே இல்லைன்னா கூட அந்த ஃப்ளோர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு வருவோம். தேடி 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 எடுக்கிற பார்த்தீங்களா? அது மாதிரி கிறிஸ்துமஸ் சாராம்சத்தை அப்படியே தேடி 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 பார்த்தோம்னா 3 விஷயம் தான் இருக்கு. 3 விஷயம். ஒன்று, God chose closeness. He did not maintain the distance. ஆழமான ஒரு செய்தி. கிறிஸ்துமஸ்னா என்னங்க? கடவுள் தனது கடவுள் என்ற நிலையை விட்டுவிட்டு, மனிதன் நீ, கடவுள் நான், நமக்குள் தொலைவு என்பதை அவர் விட்டுவிட்டு இனி நமக்குள் நெருக்கம் என மனிதனாக அவதரித்ததுதான் கிறிஸ்துமஸ். ஃபர்ஸ்ட் சாராம்சம், முதல் சாராம்சமே God chose closeness. அவர் நம்முடன் வந்து தங்கினார். அதனால்தான் இம்மானுவேல் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு. 2 வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துல நான் வச்சது ஞாபகம் இருக்குது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த எபிரேய மூலத்தில் எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், இம்மானுவேல் என்றால் நம்மோடு கடவுள். என்னப்பா, 2 ஒண்ணுதானே? கடவுள் நம்மோடு ஒண்ணுதானே, நம்மோடு கடவுள் என்பதனால ஒண்ணுதானே? அப்படி அல்ல. எபிரேய மொழியில முதல்ல லெஃப்ட்ல இருந்து தான் படிக்கணும். நம்மளது மாதிரி இல்லாங்க இந்த சைடுல இருந்து இப்படி வாசிச்சுட்டு போவாங்க, ரைட்ல இருந்து வாசிச்சுட்டு போவாங்க. நம்ம லெஃப்ட்ல இருந்து வாசிப்போம். ஒரு பக்கத்தை எடுத்தோம்னா இவங்க ரைட்ல இருந்து வாசிக்கணும். அப்ப ரைட்ல முதல் வசனம் தான் அந்த பகுதியை பற்றி பேசுவதற்கான ஒரு முக்கிய பொருளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கடவுள் நம்மோடு என்பதை கடவுள் விரும்பவில்லை. என் பெயர் கூட வேணாம் சாமி, நீ முதல்ல வா, நம்மோடு கடவுள், நீதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி கடவுள் தனது கடவுள் என்கிற தன்மையை வழிந்து பற்றி கொள்ளாமல் மனிதருக்கு ஒப்பாக பிறந்ததுதான் கிறிஸ்துமஸ். இது எந்த மதத்திலும் சொல்லப்படாததால் தான் உலகமே இயேசுவை கொண்டாடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஜோரா கரங்களை தட்டி நாம் கடவுளை வாழ்த்துவோம். God chose closeness. நம்முடன் வந்து தங்கிக்கொள்ள அவர் தேர்ந்தெடுத்தார்.
அதைதான் பிலிப்பியர் எழுதிய இரண்டாவது அதிகாரத்திலே திருமுகத்தில் நாம் அழகாய் வாசிக்கிறோம். கடவுள் என்னும் நிலையை அவர் அழித்து பற்றிக் கொள்ளவில்லை, மாறாக மனிதருக்கு ஒப்பானார், நம்மை போல ஆனார். அதை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. இன்னொன்று இரண்டாவது சாராம்சம் நான் யோசிச்சு பார்த்தேன். இதை தாண்டி கிறிஸ்துமஸ் வேறெல்லாம் கிடையாது. முதல்ல என்னோடு இருப்பதற்காக, நெருங்கி வாழ்வதற்காக கடவுள் மனிதனான ஒரு விந்தை தான் கிறிஸ்துமஸ் சாராம்சம். இரண்டாவது கிறிஸ்துமஸ் சாராம்சம், இந்த நாட்களில் அதிகம் எனது எண்ணங்களில் நிலை கொண்டிருப்பதெல்லாம் குடில். இந்த குடில் பார்த்தீங்களா, கடவுள் அரியணையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் நினைச்சிருந்தாருன்னா நேரா பிலாத்துடைய அரியணையிலே பிறந்திருக்கலாம், பிலாத்துவுக்கே ஒரு மகனாக பிறந்திருக்கலாம். அங்கு பிறந்திருந்தா ரொம்ப ஈஸியா போயிருக்கு, எல்லாருமே கிறிஸ்டியனா இருப்பாங்க, எல்லாத்தையுமே மாத்தி இருக்கலாம். அவர் அரச மாளிகையை தேர்ந்தெடுக்கவில்லை. அரச மாளிகையை ஒருவேளை தேர்ந்தெடுத்திருந்தால் அவருடைய இறையாட்சி விழுமியங்களை விதைப்பதற்கு அது ஒரு எளிதான காரியமாக இருந்திருக்கும். அரசு இயந்திரங்களை பயன்படுத்திக் கொண்டு பல்வேறு நல்ல காரியங்களை இயேசு செய்திருக்கலாம். ஆனால் இயேசு அரியணையை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர் மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார் என்றால் he was very clear to be with the poor. அதுதான் திருத்தந்தை இருக்கிற லியோ சமீபத்தில் எழுதின அப்போஸ்டாலிக் எக்ஸார்டேஷன்ல அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஏழைகளை தேர்ந்தெடுப்பதிலே கடவுள் ஒருபோதும் தன்னை சமரசம் செய்து கொள்ளவில்லை, அவர் ஏழைகளை தான் தேர்ந்தெடுத்தார். அதுவும் இன்னும் ஆழமான பொருளில் சொல்லப்பட வேண்டும் என்றால், இன்றைய உலகத்திலே சமத்துவம் என்கிற வார்த்தை எல்லாரும் பேசுகிறார்கள், எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுகிறார்கள், எல்லா நிலைகளிலும் பேசப்படுகிறது ஈக்குவாலிட்டி ஆங்கிலத்தில். ஆனா ஈக்குவிட்டி என்பதை யாரும் பேசுவது இல்லை. யாருக்கு தெரியுங்க ஈக்குவாலிட்டிக்கு ஈக்குவிட்டிக்கு என்ன வித்தியாசம்? சொல்றவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு தருவது. தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா நானே பரிசு வச்சுக்குவேன், பெரிய பரிசு கொண்டு வந்தவர்கள் சாரி கொடுத்துதான் கையில மாட்டோம். யாருக்கு தெரியாது? பாருங்க, ஈக்குவாலிட்டினா சமத்துவம், நம்ம எல்லாரும் பேசுறது சமத்துவம். ஈக்குவிட்டினா நியாய சமத்துவம். அது ரெண்டு ஒரே வார்த்தை மாதிரி தானே பாருங்க, ரெண்டு ஒரே வார்த்தை தானே இல்ல. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பெரிய சுவர் இருக்கு, அந்த சுவரை பார்க்கறதுக்கு 3 பசங்களை தேர்ந்தெடுக்கிறவங்க 3 பேர் வாங்கடா வந்து நின்று இந்த சுவருக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கடான்னு சொல்றோம். அவங்க அந்த சுவர்ல போய் நிற்கிறாங்க, நின்று பார்த்தா தெரியல. 3 பேருக்கும் சமத்துவத்தின் அடிப்படையில, ஈக்குவாலிட்டி அடிப்படையில 3 சேர் கொடுக்கிறோம். அந்த 3 சேர்லயும் அவங்க ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்னாலும் 3 பேருக்குமே அந்த சுவர்களுடைய அடுத்த பக்கம் முழுமையாய் தெரியுமா? இல்லை. அதில் ஒருவன் உயரமாக இருப்பான், அவனுக்கு மிக அழகாக அடுத்த பக்கம் தெரியும். அதில் ஒருவன் குட்டையாக இருப்பான், அவன் எட்டி எட்டி பார்க்கிற அளவு கிடைக்கிற அனுபவங்கள் தான் அவனுக்கு கிடைக்கும். கீழே சமத்துவத்தின் அடிப்படையில் 3 நாற்காலிகள், ஆனாலும் அது சமத்துவம் அல்ல. இதுதான் ஈக்குவாலிட்டி என்று எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈக்குவிட்டி என்பது அது அல்ல, மாறாக 3 ஒரே பார்வையிலே பார்க்க செய்வதுதான் உண்மையான நியாய சமத்துவம். இந்த உலகம் இதுவரை சமத்துவத்தை தான் பேசுகிறதே தவிர இந்த உலகம் ஒரு காலம் நியாய சமத்துவத்தை பேசவில்லை. சமத்துவத்தை இயேசு தேர்ந்தெடுத்திருந்தால் அரியணையில் பிறந்திருக்கலாம். அவர் நியாய சமத்துவத்தை தேர்ந்தெடுத்ததனால் மாட்டு தொழுகையில் பிறந்தார். அந்த மாட்டு தொழுகையில எப்படிப்பட்ட நியாய சமத்துவம் இருக்கு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னால யோசிச்சேன், அப்படியே மனம் நெகிழ்ந்து போனேன். நீ பெரிய அரசனா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், ஆனா அந்த மாட்டு தொழுகையிலே அந்த குடில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அரசர்களும் தலையை குனிந்து நிற்க வேண்டும். You may be a king outside,
but inside the crib you should bend low. நீ தலையை வணங்கிதான் இருக்க வேண்டும். You may be ordinary shepherd outside, but you can stand tall inside the crib. பாருங்கள், எங்கும் உலகத்தில் சொல்லப்படாத ஒரு ஆழமான செய்தி பாருங்க. அரசனா நீ இருந்துட்டு போ, ஆனா ஆண்டவருடைய திருமுன்னிலையில நீ தலை வணங்கிதான் இருக்க வேண்டும். நீ ஒரு சாதாரண இளையன் தானே என உலகம் உன்னை கேலி பரிகாசம் செய்தாலும் குடிலுக்குள் இடையில் எப்படி நிற்கிறான் பாருங்க, தலை நிமிர்ந்து நிற்கிறான். ஜோர கரங்களை தட்டலாமா? ஜோர கரங்களை தட்டலாமா? This is called equity. This is called equity. இந்த ஈக்குவிட்டி தான் இறையாட்சி பண்புகள். இந்த இறையாட்சி பண்பை விதைப்பதற்காக கடவுள் இந்த உலகை தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதல்ல நம்மோடு நெருக்கத்தை தேர்ந்தெடுத்தார். God chose closeness. Second thing, God chose equity. God chose equity. நியாய சமத்துவத்தை தேர்ந்தெடுத்த ஒரு கடவுளாக இருந்ததால் தான் மாட்டு தொழுவத்தை போய் தேர்ந்தெடுக்கிறார். மூணாவது, God chose love. கடவுள் கிறிஸ்துமஸ் விழாவில் அன்பை தேர்ந்தெடுத்தார். நான் சொன்னேன், ஏற்கனவே இருளில் கிடக்கிறார், இறப்பின் பிடியில் கிடக்கிறார். இந்த இரண்டிற்கும் அடிப்படை காரணம் மனிதர்கள் செய்த தவறுகள், பாவங்கள் என்ற நிலை இருந்த போது கூட கடவுள் தண்டிக்கும் கடவுளாக வராமல் அன்பு காட்டும் கடவுளாக வந்ததால் அவர் அன்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் விழா என்னை பொறுத்தவரை இந்த மூன்று பொறுமைகளில் சாரம்சங்களில் தான் அடங்கி இருக்கின்றன தவிர வேறு எதுவும் இல்லை. God chose closeness with the humanity. God chose equity with humanity. God chose love for the humanity. கடவுள் மனிதர்களுக்காக அவருடன் கொண்ட உறவை நெருங்கி வர, தன்னை மனிதரிடத்திலே நெருக்கமான உறவை எண்ணிப்பதற்காக மனிதராக பிறந்தார். இந்த சமுதாயத்திலே நியாய சமத்துவத்தை நிரூபிக்க கடவுள் மனிதராக பிறந்தார். மூன்றாவது, இதையெல்லாம் வென்று காட்ட கடவுள் அன்பை தேர்ந்தெடுத்தார். கடவுள் தண்டனையை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அன்பை தேர்ந்தெடுத்தார். ஒருவர் தவறு செய்தார் என்றால் அந்த தவறை நாம் பெரிதாக பேசுகிறோம், அதை பற்றி புரணி பேசுகிறோம். கடவுள் புரணி பேச இந்த உலகிற்கு வரவில்லை. கடவுள் நமது தண்டனைகளை பெரிதுபடுத்தி காட்டி, அதற்கென நமது குற்றங்களை பெரிதுபடுத்தி காட்டி அதற்கு தண்டனை வழங்குவதற்காக வரவில்லை, மாறாக அவர் அன்பை வழங்க வந்தார். அன்பை அவர் தேர்ந்தெடுத்தார் என்றால் அவரை பின்பற்றி அதே கிறிஸ்துமஸ் பெருவிழா, அந்த குடில் அனுபவங்கள் நமது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் நாமும் கடவுளுடன் நெருங்கி வருவதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதைதான் மூன்று ராஜாக்கள் செய்தார்கள். கடவுளை தேடி வந்து அவருடன் நெருங்கி வருகிற ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தோம் என்றால் கொள்ளை இடுகிறவன் பங்கிடுகிறது போல வருகிற மகிழ்ச்சி போல உன் வாழ்க்கை மாறும். அதான் இன்றைய முதல் வாசகத்திலே நம்ம படிச்சோம். அவரது திருமுன் நிற்போர் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? கொள்ளை இடுகிறவன் பங்கிடுகிற போது வருகிற மகிழ்ச்சியை போல, ஐயோ எல்லாமே நமக்கா, நம்ம எல்லாருமா, எல்லாம் நமக்கா என்கிற மகிழ்ச்சி போல ஆண்டவருடைய திருமுன் வருபவர்கள் அவரை தேடி வர வேண்டும். கடவுள் நம்மோடு நெருக்கமாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்து வந்தது போல நாம் இந்த நாட்களில் கடவுளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமானது, கடவுளை தேர்ந்தெடுத்தல் என்பது நியாய சமத்துவங்களை தேர்ந்தெடுக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். பாருங்க, இதுவரைக்கும் நம்ம எல்லாமே ஈக்குவாலிட்டி, சமத்துவம்னா இதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா அதை தாண்டி ஒரு நியாய சமத்துவம் என்பது இருக்கிறது. அது நிச்சயம் நமது நன்னெறிக்கு தெரியும், நமது கான்சியன்ஸுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட மக்களாக எல்லாருக்கும் எல்லாமுமாக. அதனால்தான் இன்று இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் மிக அழகாக ஒரு வரியை சொல்லுவார். நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் விடுவித்து நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக கடவுள் மாற்றவே அவர் பிறந்தார் என நம்மிடம் இருக்கிற எல்லா நெறிகேடுகளையும் அகற்றி நற்செயல்களில் ஆர்வமுள்ள மக்களாக நம்மை மாற்றிட இயேசு பிறந்தார் என்றால் நாமும் இயேசுவை போல நியாய சமத்துவம்
மூன்றாவது, கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் ஆனது, அது என்னாலும் ஆனது என்றால் நாம் அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அன்பை தேர்ந்தெடுப்பதில்லை. நமக்கு வசதி என்றால் அன்பை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு பிரச்சனை என்றால் குற்றங்களை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு பிரச்சனை என்றால் தண்டனையை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு பிரச்சனை என்றால் கோபங்களை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு பிரச்சனை என்றால் வாதங்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவர் அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அன்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். நாமும் நமது வாழ்வில் அன்பை தேர்ந்தெடுக்கிற போது நல் மனம் கொண்டோருக்கு நாளெல்லாம் கிறிஸ்துமஸ் என்பது அன்றாடம் நமது வாழ்வில் இருக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கொடுத்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏற்படுத்தலாம். அன்பானவர்களே, நன்றி சொல்கிறோம் அப்பா. உமது பிறப்பு ஆண்டவரே, மனிதனாக நீ பிறந்தது மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருந்தாலும் நீ ஏழையாக பிறந்தது எனக்கான வரலாறு என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ மனிதனாக பிறந்தது இந்த உலகில் மிகப்பெரிய வரலாறாக இருந்தாலும் நீ ஏழையாக பிறந்தது எனக்கான வரலாறு என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் 3 பொருண்மைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். இது தாண்டி வேறேதும் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ஒரு பொருத்த செய்தியாக எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, என்னோடு நீர் என்று தேர்ந்தெடுத்தீரே, நன்றி இயேசுவே. இருளிலும் இறப்பின் பிடியிலும் இன்று எனது குடும்பம் சிக்கி தவிப்பதை நீர் அறிவீரப்பா. இருளிலும் இறப்பின் பிடியிலும் தனிப்பட்ட முறையில் எனது ஆன்மா சிக்கி இருப்பதை நீர் அறிவீரப்பா. நம்மோடு கடவுள் என்பது நீ என்னுடன் எத்தகைய நெருக்கத்தை உண்டாக்க நீ மனிதனாக பிறந்தீர் என்பதை நான் உணர வேண்டும். கிறிஸ்து பிறப்பு செய்தி குறியீடு அல்ல, கிறிஸ்து பிறப்பு எனக்கான தனி மனித மீட்பு குறியீடு என்பதை என் இதயம் புரிந்திட செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் நியாய சமத்துவ வாழ்க்கை முறையை நான் தெரிந்தெடுக்க வேண்டும். எனக்கு தெரிந்ததுதான் நியாயம் என நினைத்துக் கொள்கிறேன். என் கண்களில் படுவதுதான் நியாயம் என புரிந்து கொள்கிறேன். என் காதுகள் கேட்பவைதான் நியாயம் என தெரிந்து கொள்கிறேன். இதுவரை உலகம் சமத்துவம் என்று பேசியதை இன்று உலகமே நிராகரித்து புதிய சொற்றொடரை நியாய சமத்துவத்தை பயன்படுத்துகிறது என்றால் நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, தீர்க்கமாய் நானும் நிற்க வேண்டும். நியாய சமத்துவத்தில் உம்மை போல நான் அரியணையை தேர்ந்தெடுக்காமல் மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை முறை எனக்குள் வர வேண்டும். இறுதியாக ஆண்டவரே, நான் என் வீட்டாரும் அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். உமது பிறப்பு விழா எங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் நான் இனி அன்பை தேர்ந்தெடுப்பேன். கோபத்திற்கு பதிலாக அன்பு, விட்டுக் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற போது அன்பு, புரட்டி பேசுவதற்கு பதிலாக அன்பு, விவாதங்களுக்கு பதிலாக அன்பு, குற்றங்களுக்கு பதிலாக அன்பு, தண்டனைக்கு பதிலாக அன்பு. இதை நான் தேர்ந்தெடுத்தால் ஜக்கரியா 2000 வருடங்களுக்கு முன்பாக பாடிய பாடல் எனது பதிவாக மாறிவிடும். இருளிலும் இறப்பின் பிடியில் சிக்கி தவிப்போருக்கு ஒளி தரவும் நமது கால்கள் அமைதியின் வழியில் நடந்திடவும் கடவுளுடைய பதிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து ஒரு விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. விடியலான இயேசுவே, என் வாழ்வை வெளிச்சமாக்கும்.